வெல்கம் டு தி டிபேட். இப்போ பல ஆயிரம் கோடிகள் லாபம் ஈட்டுற ஒரு நிறுவனம். ஆமா, கையில மலை மாதிரி ரொக்கறுப்பு வச்சிருக்கிற நிறுவனம். எக்ஸாக்ட்லி. பேங்க் எஃப்டியை விட அதிக டிவிடெண்ட் தர ஒரு நிறுவனம். ஆனா ஷேர் மார்க்கெட் மட்டும் அதை ஏதோ மூழ்க போற கப்பல் மாதிரி பாக்குதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? நிஜமாவே ஆச்சரியமா தான் இருக்கு. அதுதான் இன்னைக்கு இந்தியாவின் முன்னணி ஐடி நிறுவனங்களில் ஒன்றான விப்ரோ சந்திக்கிற ஒரு விசித்திரமான நிலை. பிக் மை ஸ்டாக்ஸ் யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்க்குற பலரும், முக்கியமா முதலீட்டாளர்கள் எங்ககிட்ட கேட்குற ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். அதாவது, இந்த விப்ரோ பங்கு ஒரு நீண்டகால முதலீடுக்கான வேல்யூ பொக்கிஷமா, இல்ல இது மலிவா கிடைக்குதுன்னு நம்பி வாங்கினா நம்ம பணத்தை முடக்கி போடும் வேல்யூ ட்ராப்பா? அதானே கரெக்ட். அதுதான் இன்னைக்கு நம்ம விவாதத்தோட மையப்புள்ளி. என்னோட நிலைப்பாடு என்னன்னா, விப்ரோவோட அந்த வலிமையான பேலன்ஸ் ஷீட், அப்புறம் அதோட மிக குறைந்த மதிப்பீடு, அதாவது வேல்யூவேஷன், இது ரெண்டும் முதலீட்டாளர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பாதுகாப்பு அரணா இருக்கு அப்படிங்கிறது தான். நான் இத முற்றிலும் வேற ஒரு கோணத்துல பாக்குறேன். ஒரு நிறுவனத்துக்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு அப்படிங்கறத விட, அந்த பணத்தை வச்சு அவங்க எவ்வளவு வேகமா வளர்றாங்க அப்படிங்கிறது தான் மார்க்கெட்ல ரொம்ப முக்கியம். ஆனா அந்த பணம் ஒரு ஸ்திரத்தன்மையை கொடுக்குதே. உண்மைதான். ஆனா ஐடி துறையை எடுத்துக்கிட்டா, இன்னைக்கு ஏஐ, கிளவுட் அப்படின்னு புதிய தொழில்நுட்ப புரட்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல விற்பனை வளர்ச்சி மந்தமா இருந்தா, அது முதலீட்டாளர்களோட மூலதனத்தை முடக்கிவிடும் ஒரு பொறியா, அதாவது ஒரு ட்ராப்பா தான் மாறும். என் பார்வையில அந்த மூலதனத்தை அதிக வளர்ச்சி சாத்தியமுள்ள வேற முதலீடுகள்ல செலுத்துறதே சிறந்தது. சரி, இந்த முரண்பாட்டை நம்ம கொஞ்சம் ஆழமாவே அலசுவோம். நான் ஏன் விப்ரோ ஒரு பாதுகாப்பான முதலீடுன்னு உறுதியா நம்புறேன் தெரியுமா? அதோட நம்பர்ஸ் அப்படிப்பட்டது. சமீபத்திய டேட்டா படி விப்ரோவோட ரெவென்யூ சுமார் 90,892 கோடியா இருக்கு. ஓகே, வருவாய் அளவுல உங்க பெரிய நிறுவனம் தான். ஆனா இதை விட என்ன ஆச்சரியப்படுத்துறது இதோட பிஇ ரேஷியோ தான். இது வெறும் 14.8 அப்படிங்கிற அளவுல இருக்கு. அதாவது நிறுவனம் சம்பாதிக்கிற ₹1 லாபத்துக்கு நீங்க வெறும் ₹14.80 மட்டும்தான் கொடுக்குறீங்க. ரைட், சீப்பா கிடைக்குதுன்னு சொல்றீங்க. ஆமா, மத்த முன்னணி லார்ஜ் கேப் ஐடி நிறுவனங்களுக்கு நீங்க ₹30 மேல கொடுக்க வேண்டியிருக்கும் போது இது எவ்வளவு மலிவானது. அதோட 16.6% ROE மற்றும் 19.5% ROCE இருக்கு. இது அவங்க முதலீட்டின் மீது மிகச்சிறப்பான லாபத்தை ஈட்டுறாங்க அப்படிங்கிறதே காட்டுது. இதுக்கு மேல ஒரு முதலீட்டாளருக்கு 5.86% டிவிடெண்ட் ஈல்டு கிடைக்குது. எந்த ஒரு சந்தை வீழ்ச்சியையும் தாங்கி நிற்கும் அடித்தளம் இது. ஒரு நிமிஷம், நீங்க சொல்ற இந்த பிஇ ரேஷியோ கம்மி, டிவிடெண்ட் அதிகம் அப்படிங்கிற வாதங்கள் எல்லாம் மேலோட்டமா பார்க்க ஈர்க்கக்கூடியதா தெரியலாம். ஆனா ஒரு பங்கு ஏன் அத்தனை மலிவா கிடைக்குது அப்படிங்கிற காரணத்தை, அதாவது அந்த ஒய் ஃபேக்டரை நம்ம யோசிக்க வேண்டாமா? என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? வளர்ச்சி இல்லாத ஒரு நிறுவனத்துக்கு மார்க்கெட் எப்போதுமே அதிக வேல்யூவேஷன் கொடுக்காது. விப்ரோவோட கடந்த 10 வருட விற்பனை வளர்ச்சி, அதாவது CAGR, வெறும் 7% மட்டும்தான். ஆனா அது ஒரு பெரிய லார்ஜ் கேப் கம்பெனியாச்சே. இருந்தாலுமே கடந்த 12 மாசங்கள, அதாவது ட்ரெய்லிங் 12 மந்த்ஸ் எடுத்துக்கிட்டா, அந்த வளர்ச்சி வெறும் 2% அப்படிங்கிற அதிர்ச்சி அளிக்கும் நிலையில இருக்கு. மார்க்கெட் உச்சத்துல இருக்கும்போது கடந்த ஒரு வருஷத்துல இந்த பங்கோட வருவாய் -28% இருக்கு. ரைட். ஆனா வளர்ச்சி இல்லாம வெறும் பேலன்ஸ் ஷீட் எண்களை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றது? இல்ல, சந்தையோட சுழற்சியில ஒரு பெரும் நிறுவனம் சில காலங்கள் பின்தங்கிறது இயல்புதானே. இதை எப்படி ஒரு நிரந்தரமான வீழ்ச்சியா பார்க்க முடியும்? நிதியாண்டு 25ல மட்டும் 15,651 கோடி ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ஈட்டிருக்கு விப்ரோ. ஓகே, கேஷ் ஜெனரேட் பண்றாங்க. ஆமாம், அதாவது தங்களோட செயல்பாட்டு செலவுகள் எல்லாம் போக மிச்சம் கையில இருக்கிற சுத்தமான பணம் அது. இதை வச்சுக்கிட்டு அவங்க புதிய நிறுவனங்களை வாங்கலாம், புதிய தொழில்நுட்பங்கள்ல முதலீடு செய்யலாம். ஆனா அவங்க அதை சரியா செய்யறாங்களா அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. நீங்க விப்ரோவோட கையிருப்புல இருக்கிற அந்த பெரிய ரொக்க இருப்பு பற்றி சொல்றீங்க. தோராயமா 1.2 லட்சம் கோடி ரொக்கம் அவங்க கிட்ட இருக்கிறதா பேலன்ஸ் ஷீட் சொல்லுது. அது ஒரு மிகப்பெரிய பலம் இல்லையா? இருக்கலாம். ஆனா இந்த பணம் நிறுவனத்தோட வருவாய் வளர்ச்சியை பெருக்க பயன்படலைன்னா அதோட உண்மையான மதிப்பு என்ன? அவங்க கேப்ஸ்கோ மாதிரியான நிறுவனங்களை மிகப்பெரிய தொகை கொடுத்து வாங்கினாங்க, ஆனா அது எதிர்பார்த்த லாபத்தை கொடுக்கல. சில அக்விசிஷன்ஸ் அப்படி ஆகிறது சகஜம்தான்.
ஆனா நிர்வாக மட்டத்துல தொடர்ந்து பல மாற்றங்கள் வெளியேற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு ஐடி நிறுவனம் தனது லாபத்தை மீண்டும் தொழில்ல முதலீடு செய்து புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்கி வளரணும். அத விப்ரோ வேகமா செய்ய தவறிடுச்சு அப்படிங்கறதால தான் அந்த ரொக்க இருப்பு ஒரு டெட் கேபிட்டலா, அதாவது எந்த பயனுமற்ற முடங்கிய மூலதனமாவே எனக்கு தெரியுது. நீங்க சொல்ற அந்த கவலையை நான் புரிஞ்சுக்கிறேன். நிர்வாக மாற்றங்கள் ஒரு தொய்வை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா அந்த 1.2 லட்சம் கோடி ரொக்கம் அப்புறம் 0.20 அப்படிங்கிற மிக குறைந்த கடன் பங்கு விகிதம், இது ஒரு நிறுவனத்துக்கு அளிக்கும் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி, அதாவது பாதுகாப்பு வளையம் எப்பேற்பட்டது? பாதுகாப்பிற்கு நான் இல்லேன்னு சொல்லல, ஆனா வளர்ச்சி. சரி, நீங்க வளர்ச்சி இல்லைன்னு சொல்றீங்க. நான் லாபத்திறனை சுட்டி காட்டுறேன். Q3 FY26ல ஆபரேட்டிங் மார்ஜின் 17.6% உயர்ந்திருக்கு. தொழிலாளர் சட்ட திருத்தத்தால் ஏற்பட்ட ஒருமுறை செலவுகளை தவிர்த்து பார்த்தா நிகர லாபம் சுமார் 33.6 பில்லியனா இருக்கு. இதை நீங்க எப்படி நிராகரிப்பீங்க? அவங்களோட ஆப்ரேட்டிங் மார்ஜின் 17.6% உயர்ந்திருக்கிறத நான் கண்டிப்பா நிராகரிக்கல. ஆனா ஒரு காலாண்டுல செலவுகளை குறைச்சு லாப வரம்பு அதிகரிப்பது வேற, தொடர்ச்சியா புதிய வாடிக்கையாளர்களை கொண்டு வந்து வருவாய பெருக்குவது வேற. அவங்க பெரிய டீல்ஸ் எடுக்கறாங்களே. ஆனா அந்த லார்ஜ் டீல் கன்வர்ஷன்ஸ வருவாயா மாத்துறதுல விப்ரோ தொடர்ந்து திணறிட்டு தான் வருது. டிசிஎஸ் அல்லது இன்ஃபோசிஸ் மாதிரியான போட்டியாளர்களை பாருங்க. அவங்க பல பில்லியன் டாலர் டீல்களை மிக எளிதா கையகப்படுறாங்க. விப்ரோ கிட்ட அந்த எக்ஸிகியூஷன் இன்ஜின் இப்போதைக்கு பலவீனமா தான் இருக்கு. இதோ நீங்க சொன்ன அந்த குவாலிட்டி ஆஃப் ஏர்னிங்ஸ், அதாவது லாபத்தின் தரம் பற்றிய ஒரு முக்கியமான டேட்டாவை நான் முன்வைக்கிறேன். விப்ரோடோட CFO by EOP, அதாவது கார்ப்பரேட்டிங் லாபத்திற்கும் செயல்பாட்டு பணப்புழக்கத்திற்கும் உள்ள விகிதம் 109% இருக்கு. இதன் அர்த்தம் என்ன தெரியுமா? என்ன சொல்ல வரீங்க? நிறுவனம் கணக்கு புத்தகத்துல காட்டுற லாபம் வெறும் பேப்பர் லாபம் அல்ல. அவங்க காட்டுற லாபத்தை விட அதிகமான ரொக்கம் நிஜமாவே நிறுவனத்துக்குள்ள வந்துட்டு இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய டர்ன் அரவுண்டுக்கான உறுதியான அடித்தளம். விப்ரோ இப்போ எப்படி இருக்குன்னா, ஒரு பிரம்மாண்டமான கவசங்கள் பொருத்தப்பட்ட ஒரு போர்க்கப்பல் மாதிரி இருக்கு. இது எந்த புயலிலும் மூழ்காது, ரொம்ப பாதுகாப்பானது. மிக அருமையான ஒப்பீடு. விப்ரோ ஒரு பிரம்மாண்டமான கவச கப்பல் தான், அத நான் மறுக்கவே இல்ல. அது கண்டிப்பா மூழ்காது. ஆனா பிரச்சனை என்னன்னா, அந்த பெரிய கப்பல் தன் திசையை மாற்றுவதற்குள் டிசிஎஸ் மாதிரியான வேகமான ஸ்பீட் போட்கள் புதிய ஏஐ மற்றும் கிளவுட் தொழில்நுட்ப வியாபார வழிகளை மொத்தமா கைப்பற்றிடுறாங்க. ஆனா அந்த ஸ்பீட் போட்களுக்கான டிக்கெட் விலை ரொம்ப அதிகமா இருக்கே. இருந்தாலும் முதலீட்டாளர்கள் மார்க்கெட்டுக்கு வர்றது தன் மூலதனத்தை பெருக்குவதற்கு தானே தவிர ஒரு கவச கப்பல்ல பாதுகாப்பா உட்கார்ந்துகிட்டு எங்கும் நகராம இருப்பதற்காக இல்லையே. டிசிஎஸ் மற்றும் இன்ஃபோசிஸ் ரெண்டும் மிக அதிக பிரீமியம் விலையில விற்கப்படுது. மார்க்கெட்ல ஒரு சின்ன கரெக்ஷன் வந்தாலோ, ஒரு மேக்ரோ பொருளாதார சரிவு ஏற்பட்டாலும் அதிக மதிப்பீட்ல உள்ள பங்குகள் தான் முதல்ல கடுமையா சரிவடையும். அது மார்க்கெட் நேச்சர் தானே. ஆமா, ஆனா விப்ரோ ஏற்கனவே அடிமட்ட விலையில இருக்கு. மேலும் 5.86% டிவிடெண்ட் ஈல்டு அப்படிங்கிறது பல ஃபிக்ஸ்டு டெபாசிட்டுகளோட வட்டியை விட அதிகம். நீங்க முதலீடு செய்த பணம் ஒரு பெரிய வளர்ச்சிக்கு தயாராக சில காலம் எடுத்தாலும் உங்களுக்கு கிடைக்கிற அந்த டிவிடெண்ட் உங்களை பொறுமையா காத்திருக்க வைக்கும். பொறுமையான வேல்யூ இன்வெஸ்டருக்கு இது ஒரு மிகச்சிறந்த ஸ்ட்ராட்டஜி இல்லையா? ஒரு பங்கு மலிவா கிடைக்குது அப்படிங்கறதாலேயே அது வேல்யூ ஆகிவிடாது. அதுதான் வேல்யூ ட்ராப். மலிவான விலையில ஒரு பங்கை வாங்கிட்டு அது வளரும்னு காத்திருக்கிறது ஒரு முதலீட்டாளருக்கு மிகப்பெரிய வாய்ப்பு செலவை, அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டை ஏற்படுத்தும். ஆனா ஒரு நிமிஷம், நான் முடிச்சிடுறேன். நீங்க ஒரு புல் மார்க்கெட்ல இருந்துகிட்டு பல பங்குகள் பல மடங்கு லாபம் தரும்போது வெறும் 5% டிவிடெண்டுக்காக ஒரு பங்குல பணத்தை முடக்கி வைப்பது எந்த வகையில சிறந்தது? மார்க்கெட் எப்போதுமே எதிர்கால வளர்ச்சியை முன்னிறுத்தி தான் செயற்படும். எதிர்கால வளர்ச்சின்னு நீங்க எதை மீன் பண்றீங்க? வரவிருக்கும் Q4 FY26க்கான நிர்வாகத்தின் வழிகாட்டுதல பாருங்க. அவங்க 0 முதல் 2% தொடர் நிலையான நாணய வளர்ச்சியை மட்டும்தான் சுட்டி காட்டுறாங்க. அந்த கைடன்ஸ்ல எந்த ஒரு புதிய உத்வேகமும் இல்ல அப்படிங்கறத நீங்களே ஒப்புக்கொள்வீங்கன்னு நினைக்கிறேன். அந்த 0 to 2% வளர்ச்சி அப்படிங்கிறது உலகளாவிய மேக்ரோ பொருளாதார அழுத்தங்களால் வந்த ஒரு தற்காலிக கணிப்பு மட்டுமே. சரி, இந்த நீண்ட கால அடிப்படைகளை தாண்டி குறுகிய கால மற்றும் ஸ்விங் ட்ரேடர்களுக்கான டெக்னிக்கல் செட்டப் இப்போ என்ன சொல்லுதுன்னு பாப்போம். சொல்லுங்க, டெக்னிக்கல்ஸ் எப்படி இருக்கு? ஏப்ரல் 10, 2026 நிலவரப்படி பங்கு 204.85 அப்படிங்கிற அளவுல வர்த்தகமாகுது. நீங்க இத பலவீனமான நிலைன்னு சொல்லலாம். ஆனா
டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் இப்போ முற்றிலும் மாறுபட்ட கதையை சொல்லுது. RSI இப்போ 56.6 உயர்ந்திருக்கு. RSI ஏறுறது ஒரு சாதாரண பவுன்ஸா கூட இருக்கலாமே. ஒரு சாதாரண முதலீட்டாளருக்கு புரியும்படி சொல்லணும்னா, RSI அப்படிங்கிறது சந்தையில வாங்குபவர்களின் வேகத்தையும் விற்பவர்களின் வேகத்தையும் அளவிடும் கருவி. இது நியூட்ரல் நிலையிலிருந்து தற்போது பாசிட்டிவ் நிலைக்கு வந்திருக்கு. அதாவது முதலீட்டாளர்கள் மீண்டும் விப்ரோவை வாங்க தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறத இது காட்டுது. இல்ல. RSI சிறிது உயர்ந்திருக்கு அப்படிங்கறத வச்சு மட்டுமே நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது. நீங்க இன்னும் ஆழமா லாங் டேர்ம் மூவிங் ஆவரேஜ்களை பார்க்கணும். விப்ரோ பங்கு இன்னும் 50 நாள், 100 நாள் மற்றும் 200 நாள் மூவிங் ஆவரேஜ்களுக்கு கீழே தான் மிகவும் பலவீனமா வர்த்தகமாகிட்டு இருக்கு. ஆனா சமீபத்திய ஏற்றம் இதன் அர்த்தம் என்னன்னா, கடந்த ஒரு வருடமா இதுல பெரிய அளவிலான இன்ஸ்டிடியூஷனல் பையிங் இல்ல. நீங்க சொல்ற அந்த சமீபத்திய ஏற்றத்தை பெரும்பாலான டெக்னிக்கல் அனலிஸ்ட் ஒரு ரிலீஃப் ராலின்னு மட்டும்தான் சொல்றாங்க. அதாவது தொடர்ந்து சரிந்துகிட்டே இருக்கிற ஒரு பங்கு சிறிது மூச்சு விடுவதற்காக ஒரு சின்ன ஏற்றத்தை கொடுப்பது இது ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான அடையாளம் இல்ல. நான் அதை ஏற்க தயாரா இல்ல. MACD மற்றும் ROC ஆகிய குறிகாட்டிகளும் பாசிட்டிவா இருக்குது. பங்கு சந்தையில இந்த பங்கின் மீதான மொமெண்டம், அதாவது முதலீட்டாளர்களின் வாங்கும் வேகம் மெல்ல மெல்ல அதிகரிச்சு வர்றதை இது காட்டுது. அது மட்டுமல்ல, பங்கு 198 முதல் 201 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸை தற்போது வலுவா தாண்டி க்ளோஸ் ஆகியிருக்கு. ஓகே, அந்த லெவலை தாண்டி இருக்கு. ஆமா, முந்தைய தடையா இருந்த அந்த 198 முதல் 200 லெவல் இப்போ ஒரு வலுவான சப்போர்ட்டா மாறி இருக்கு. இது ஸ்விங் ட்ரேடர்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. பங்கு எப்போதெல்லாம் 200 தொடுதோ அப்போதெல்லாம் ஒரு சின்ன ரிஸ்க் எடுத்து பையான் டிப்ஸ் பண்ணா அடுத்த லெவலான 206.68 மற்றும் அதற்கும் மேலான 212 முதல் 216 நிலைகளை எளிதா எட்டலாம். இது மிகச்சிறந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இல்லையா? அபாயம் மிக குறைவு, ஆனா லாபத்துக்கான வாய்ப்பு அதிகம். நீங்க சொல்ற மாதிரி அந்த 199 முதல் 200 சப்போர்ட் நிலை தாங்கனா சரி. ஆனா ஒருவேளை வரப்போற Q4 முடிவுகள்ல நிர்வாகம் எதிர்பார்த்ததை விட மோசமான செய்திகளை வெளியிட்டா அந்த சப்போர்ட் ஒரு காகிதச் சுவரை போல உடைஞ்சிடும். அப்படி நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? சாத்தியம் இருக்கு. பங்கு 189.2 அப்படிங்கிற முக்கிய சப்போர்ட்டை உடைச்சா அது மீண்டும் 183.41 அப்படிங்கிற அளவை நோக்கி மிக வேகமா சரிவடையும். அதனால தான் பெரும்பாலான மார்க்கெட் அனாலிஸ்ட் இந்த பங்குக்கு ஹோல்ட் அல்லது நியூட்ரல் ரேட்டிங் மட்டுமே கொடுத்திருக்காங்க. ஒரு வருடத்துக்கான இலக்கு விலை 257 முதல் 290 அப்படிங்கிற அளவிலேயே சுருங்கியிருக்கு. ஆனா புரோக்கரேஜஸ் சில நேரம் கன்சர்வேட்டிவா இருப்பாங்களே. பெரிய நிறுவனங்களும் புரோக்கரேஜ்களும் விப்ரோவோட புதிய டீல் கன்வர்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறத நேரில் காணும் வரை இதுல பெரிய முதலீட்டை செய்ய தயாரா இல்ல அப்படிங்கிறது தான் யதார்த்தம். அவங்க கவனமா இருக்கிறது நியாயம்தான். ஆனா முதலீட்டுல வெற்றி பெற மார்க்கெட் எல்லாவற்றையும் உணர்ந்து விலை ஏறுவதற்கு முன்பே நம்ம சரியான முதலீட்டு அடையாளம் காணணும். அந்த வகையில விப்ரோவோட தற்போதைய ரொக்க இருப்பு 109%, CFO/OP மூலம் கிடைக்கும் தரமான பணப்புழக்கம் மற்றும் 14.8 அப்படிங்கிற மலிவான PE ஆகியவை எனக்கு ஒரு தெளிவான நம்பிக்கையை தருது. என்ன சொல்றது, எனக்கு அந்த நம்பிக்கை இன்னும் வரல. நிறுவனத்தோட கட்டமைப்பு வலிமையா இருந்தாலும் அது புதிய வருவாயை ஈட்டலைன்னா அது மியூசியத்துல வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பழைய விண்டேஜ் கார் போலதான். பார்ப்பதற்கு அழகா இருக்கும், பாரம்பரியம் இருக்கும், பாதுகாப்பானது. ஆனா புதிய தலைமுறை ரேஸ்ல வெற்றி பெற முடியாது. விப்ரோ தனது எக்ஸிகியூஷன் திறனை நிரூபிக்கும் வரை இது ஒரு வேல்யூ ட்ராப்பாவே இருக்கும். இதுதான் இந்த விவாதத்தோட மிக சுவாரஸ்யமான பகுதி. இருவேறு ஆழமான பார்வைகளை நம்ம இன்னைக்கு அலசியிருக்கோம். பிக் மை ஸ்டாக்ஸ் யூடியூப் சேனல் பார்வையாளர்களே, இன்னைக்கு நம்ம பார்த்த டேட்டாவில் சில தெளிவான விஷயங்கள் இருக்கு. விப்ரோவோட ஃபண்டமெண்டல்ஸ், அதோட கையில உள்ள 1.2 லட்சம் கோடி ரொக்க இருப்பு, மிக குறைந்த கடன் அளவு மற்றும் அதோட வலிமையான கார்ப்பரேட் கவர்னன்ஸ் ஆகியவை ஒரு கோட்டையை போல பலமா இருக்கு அப்படிங்கிறதுல நமக்குள் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதை ஒரு ஆபத்து குறைந்த வேல்யூ முதலீடாகவும் நல்ல டிவிடெண்ட் தரும் வாய்ப்பாகவும் நான் பார்க்கிறேன். அதே சமயம் விப்ரோவோட கடந்த 12 மாதங்கள்ல வெறும் 2% மட்டுமே உள்ள வருவாய் வளர்ச்சி, மந்தமான Q4 எதிர்பார்ப்புகள் மற்றும் புதிய தொழில்நுட்ப பந்தயத்துல போட்டியாளர்களை விட பின்தங்கியிருக்கும் நிலை ஆகியவை இந்த முதலீட்டின் மீதான மிகப்பெரிய கேள்விகள். நீங்க ஒரு பாதுகாப்பான முதலீட்டை தேடுறீங்களா அல்லது சந்தையோட வேகத்தோட வளரும் ஒரு முதலீட்டை தேடுறீங்களா அப்படிங்கறத பொறுத்துதான் விப்ரோ உங்களுக்கான பங்கா இல்லையா அப்படிங்கிறது முடிவாகும். விப்ரோவோட அடுத்த கட்ட நகர்வுகளையும்
வரவிருக்கும் காலாண்டு முடிவுகள்ல அவங்க புதிய டீல்களை எப்படி வருவாயா மாற்றாங்க அப்படிங்கறதையும் மார்க்கெட் உன்னிப்பா கவனிச்சுட்டு வருது. நாமும் பொறுத்திருந்து பார்ப்போம். முடிப்பதற்கு முன் ஒரு மிக முக்கியமான செபி அறிவிப்பு. இந்த விவாதத்துல நாங்க பகிர்ந்துகிட்ட எண்கள், தரவுகள் மற்றும் கருத்துக்கள் அனைத்தும் முழுக்க முழுக்க கல்வி மற்றும் பகுப்பாய்வு நோக்கங்களுக்காக மட்டுமே. இது எந்த ஒரு பங்கையும் வாங்குவதற்கோ விற்பதற்கோ அல்லது தக்க வைத்துக் கொள்வதற்கோ நாங்க நேரடியாக வழங்கும் முதலீட்டு ஆலோசனை அல்ல. கரெக்ட். பங்குச்சந்தை முதலீடுகள் மற்றும் வர்த்தகம் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. முதலீட்டாளர்களும் வர்த்தகர்களும் எந்த ஒரு நிதி முடிவையும் எடுப்பதற்கு முன் சந்தையின் தன்மையை புரிந்து கொண்டு செபியில் பதிவு பெற்ற உங்கள் சுயநிதி ஆலோசகரை அணுகி ஆலோசனை பெறவும். மிகச்சரி. விப்ரோ ஒரு மூழ்காத கப்பலா இருந்தாலும் அது புதிய திசையை நோக்கி வேகமா பயணிக்குமா அல்லது அதே இடத்துல நன்னுரமிட்டு நிற்குமா அப்படிங்கிறதுக்கான விடை காலத்தின் கைகள்ல தான் இருக்கு. நீங்க பாதுகாப்ப விரும்புறீங்களா அல்லது பந்தயத்துல முந்திச் செல்வதை விரும்புறீங்களா? அந்த முடிவை உங்களிடமே விட்டுடுறோம். மற்றொரு சுவாரஸ்யமான பகுப்பாய்வில் சந்திப்போம்.